நம்ம கடவுளா பார்க்கிற அனுமார் இன்னும் உயிரோட இந்த உலகத்துல இருக்கிறாரு. நம்புறீங்களா? அனுமார் கைப்பட்ட ஒரு வேர் இப்போ ஏன் கிட்ட இருக்கு. நம்புறீங்களா? என்னது? அனுமார் உயிரோட இருக்காரு நீ எப்பறம் சொல்ற? அவர் கடவுள் தானடா. கடவுள் எப்ப இருப்பாருதான் நீங்க சொல்லலாம். எஸ், ஆப்வியஸா அது உண்மைதான். பட் ஒரு விஷயத்தை நீங்க நல்லா விளங்கிக்கணும். ராமர் அனுமாருக்கு ஒரு வரம் கொடுத்தாரு. இனிமே நீ சிரஞ்சீவியா இருப்ப, உனக்கு மரணமே கிடையாது அப்படின்னு. சோ சிரஞ்சீவினா என்ன? சாகாவரம் பெற்றவங்க அர்த்தம். சோ டெக்னிக்கலா அவர் இந்த பூலோகத்துல வாழ்றாரு. எப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் சொல்றேன், நல்லா கேளுங்க. ராமாயணம் நடந்த காலம் திரேதா யுகம். சோ அந்த டைம்ல அனுமார் இருந்தாரு. ஓகே. அதுக்கப்புறமா இந்த மகாபாரதம் கிருஷ்ணாவதாரம் நடந்தது துவாபர யுகத்துல. அந்த யுகத்துல பாண்டவர்கள் ஒருத்தரான பீமரை அனுமார் சந்திச்சார். அந்த கதைகள் நம்ம படிச்சிருப்போம், நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும். அது மட்டும் இல்லாம மகாபாரதம் அந்த குருஷேத்திர டைம்ல அர்ஜுனனோட தேர் கொடியில அனுமார் இருந்தார். சோ திரேதா யுகத்துல இருந்த அனுமார் இப்ப துவாபர யுகத்துக்கு வந்துட்டாரு. அதே அனுமார் கலியுகத்திலேயும் வாழ்ந்துகிட்டு இருக்காரா. அனுமார் எங்க வாழ்றாருங்கிற கதை உங்களுக்கு தெரியுமா? அவரு இமயமலை பகுதிகளில் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கதா சொல்றாங்க. இமயமலையில அனுமார் இருக்காரு. நீ பாத்தியான்னு கேட்டா நான் பாக்கல. பட் அங்க போனவர்கள் சொன்ன சில கதைகளை சர்ச் பண்ணப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சு. இன்டர்நெட்ல எல்லாம் வாசிச்சிருப்பீங்க. இமயமலையில பனி மனிதர்கள் எட்டி இப்படிங்கிற டேர்ம் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. இந்த எட்டிங்கிற பனி மனிதர்களா பார்த்தது ஒருவேளை அனுமாரா கூட இருக்க கூடும் அப்படிங்கிற சில யூகங்களும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இமயமலையில எங்கோ ஒரு மலைக்குள்ள அனுமார் ஆழ்ந்த தியானத்துல இன்னும் இருக்கிறதா நம்பப்படுது. இமயமலைக்கு ஐ மீன் டாப் ஆஃப் த மவுண்டனுக்கு போறவங்க மிகப்பெரிய சித்தர்கள் ரிஷிகள் எல்லாம் அவரை பார்த்ததா கூட கதைகள். இது எல்லாத்தையும் விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டா, அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியான பராக் ஒபாமா அவர்கள் இருக்காங்கல்ல, அவர் பாக்கெட்ல என்னைக்குமே சில விஷயங்கள் வச்சிருப்பாராம். ஒரு கிராஸ், புத்தருடைய ஒரு காயின், அது மட்டும் இல்லாம சின்னதா ஒரு அனுமார் சிலை வச்சிருப்பார். இது ஒரு இந்திய பெண்மணி அவங்களுக்கு கொடுத்தாங்களாம். எப்பெல்லாம் அந்த அனுமார் சிலையை அவர் பாக்குறாரோ அப்பெல்லாம் அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை வரதா அவர் ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு. அனுமார் அவர் ஃபாலோவும் பண்றார் அவர் சொல்லிருப்பாங்க. வீடியோட ஆரம்பத்துல நான் ஒரு விஷயம் சொல்லிருந்தேன், அனுமார் கைப்பட்ட வேர் என்கிட்ட இருக்குன்னு. எஸ், இதுதான் அது. இது என்ன சின்ன புல்லுமா இருக்கு நீங்க யோசிக்கலாம். இல்ல, இதுதான் சஞ்சீவினி வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சஞ்சீவினி வேரோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இப்ப ரொம்ப காஞ்சு போயிட்டு இருக்குல்ல, இந்த சஞ்சீவினி வேரை நீங்க உங்க விரல நினைச்சிட்டு தொட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா சுத்தும். இதுக்கு எப்படி அந்த பவர் வந்துச்சுன்னா, அனுமார் சஞ்சீவினி மலையை தூக்கிட்டு வருவார்ல, பேர் தேடிட்டு வருவார்ல, அதனுடைய ஒரு பகுதி தமிழ்நாட்டிலே விளைஞ்சான். இது வெள்ளையங்கிரி மலை பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு வேர், ஒரு சாமியார் எனக்கு கொடுத்திருந்தாங்க. சோ அனுமாரோட கைப்பட்ட அந்த பவர் பிளஸ் தண்ணி பட்டோனே இதுக்கு ஜீவசக்தி ஒண்ணு கிடைக்கிறான். அதனால ஏதோ ஒரு தெய்வீக பவரால இது சுத்தது அப்படின்னு சொல்றாங்க. சித்தர் மூலிகை குறிப்புகள் கூட இருக்கா. ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. உயிரே இல்லாத அந்த வேர் தண்ணி பட்டோனே ஒரு சுத்துது. அது மட்டும் இல்லாம இந்தியால இமயமலை பகுதிகளில் அனுமார் இன்னும் இருக்கிறதா சொல்றாங்க. அவர்தான் எல்லாருமே எட்டி பனி மனிதனாவும் நம்புறாங்கன்னு சில கதைகள் இருக்கு. எது எப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள நீங்க கமெண்ட் பண்ணுங்க.